அம்மா சாதத்தை வச்சுட்டு கிரேவி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஈஸியான லஞ்ச் ரெசிபி தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கிட்டேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் தேவையான பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, தோல் உரிக்காத பூண்டு, கீரி வச்சிருந்த பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. வதங்கி வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சிருந்த கொத்தமல்லி, அது கூட உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அண்ட் லேசி டேஸில் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சிட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா பேஸ்ட் ரெடி ஆனோடனே திரும்ப அதே கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு, கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, 3 காஞ்ச மிளகா, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு முந்திரி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அண்ட் சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான புதினா சாதம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.